அவன்லாம் 24 மணி நேரம் ஒரு ஆம்பளன் கூட பார்க்காது. என்கிட்டயே அவன் காதல மகத்தில் தான் இருப்பான். வந்து கேங்கா பண்ணின்னு இருக்கும். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். சரி வந்துச்சுடா. பேர் கல்யாணம் ஆகுதுப்பா. நான் பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலப்பா. எனக்கு எப்படிப்பா இருக்கும்? ஏல கட் பண்ணி பேசாத. ஒரே டயலாக் தான் எமோஷன்ல பேசுறேன். கல்யாணம் ஆகலனா எப்படிப்பா இருக்கும்? அது வேணாம். நான் பெத்த புள்ளி கல்யாணம் ஆகலனா எப்படிப்பா இருக்கும்? ஒரே டயலாக். ஊருவத்துல அவனுக்கு 1000 பேர் கல்யாணம் ஆகுதுப்பா. கொஞ்சம் பெத்த புள்ளி கல்யாணம் ஆகலனா எனக்கு எப்படிப்பா இருக்கும்? அப்படி பேசணும். மூஞ்சி சுரி அந்த எமோஷன் இல்லைன்னா அழுவுது. ஊருவத்துல அவனுக்கு 1000 பேர் கல்யாணம் ஆகுதுப்பா. வணக்கம், உங்கள் நான் டிஎன் ஜோதிஷ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் லீக் பண்ணக்கூடாது, தரமான சம்பவம் ஒன்று போயின்னு இருக்கு. இப்போ முன்னாடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பண்ணிடுறாங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்காப்புல. அடுத்தடுத்த ரோல் எல்லாருக்குமே இருக்கு. மிஸ் பண்ணாமல் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது ப்ளூப்பர் சீன் தான். தம்பி ஜாஃபர் இருக்கார் கூட. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் இருக்கான், ஹரி இருக்கான். எல்லாமே வந்து கேங்காக பண்ணின்னு இருக்கும். கண்டென்ட் தரமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்க. என் பையனுக்கு கல்யாணம் ஆகலன்னு எப்படி பாருங்க. அப்படி பேசுறது. ரெடி ஸ்டார்ட் பேசு. டேய் என்ன பண்ணுறான்? அவன் விட பிளாபர் செட் பண்ணி எடு. அதெல்லாம் காமெடியா இருக்கு. போட்டா 2 வீடியோ போட்டுக்கலாம் நம்ம. அதே கோவம் அதே எக்ஸ்பிரஷன். ஊர்ல இருக்கிற பசங்கலாம் கல்யாணம் ஆகுதுப்பா. என் பிள்ளை கல்யாணம் ஆகலன்னு எப்படி பாருங்க. அவன் அதுக்கு தான் போல. நீங்க அப்படி போங்க. நீங்க சரி சரி, நான் சைல நிக்கிறேன்டா சாமி. நீ எப்படி பேசு. நான் வந்துடுறேன். பார்த்து போறா. டேய் சரி போ தனியா எடுத்துக்கலாம்டா. டேய் பொண்ணு பாக்குற மிஸ்டர் டிஎன் ஜோதிஷ் இருக்காரு பாருங்க. கல்யாணம் ஆகலன்னு நீங்க பாத்தீங்களா? அது கூட ஒத்துக்கிறேன். நீ யோகியப்பட்டவன் நீங்க பாருங்க. தயவு செய்து வேலை வரைக்கும் பாக்காதீங்க. உன் புள்ளெல்லாம் வந்து புள்ள கஜராஜ் கிடையாது, காஜிராஜ். கே கேரக்டர் மாப்பிள்ள வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. மிஸ்டர் மாப்பிள்ளைக்கு அப்பா. அப்படியே வச்சுக்கிறா. பேசாத யுவராஜ். அதாவது அவனை ஒரு பொண்ணுகிட்ட கூட பேச தெரியாது, வெகுலியா வளர்த்துட்டான்பா. வீட்டுல அவனை பத்தி பேசுறதோ உன்னை பத்தி தான் பாத்துப்பான். அதாவது அவனுக்கு கல்யாணம் ஆகல நீங்க பாருங்க, அதை கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவனை யோகியை போட்டான்னு சொன்னீங்க. உன் பிள்ளைக்கு பேர கஜராஜ்னு வைக்கிறது போல காஜிராஜ்னு வச்சுக்கலாம். அவன்லாம் 24 மணி நேரம் ஒரு ஆம்பளன் கூட பார்க்காது. என்கிட்டயே அவன் காதல மகத்தில் தான் இருப்பான். கைதான் 2 போட்டுக்கிறீங்க. ஐயோ நான் பூனை காய்ச்சல் செடியா செக் பண்ணீங்களா? ஆக்ஷன். ஊர் உலகத்துல எவனுக்கோ கல்யாணம் ஆகுதுப்பா. நானும் பெத்து வச்சுக்கிறேன். ஒரு பொண்ணு ஓகே சொல்ல மாட்டேன்றான்ப்பா. இல்லப்பா எனக்கு புரியல. யாரை பத்தி பேசுறீங்க? அதான்ப்பா உன் ஃப்ரெண்டு. போட்டோல காமிச்சாலும் வானான்றான், நேரில் கூட்டு போய் காமிச்சாலும் வானான்றான். நான் நல்லா இருக்கும் போதே கல்யாணம் பண்ணாதானப்பா. செத்துட்டு நான் என்ன பண்ணுவான்? அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிறீங்க? அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிறீங்க? அவன் வேற எதனா பொண்ணு தான் லவ் பண்ணுவான். அது என்ன இதுன்றதை நான் கேட்டு சொல்றேன். நான் ஏன் இவ்வளோ கேஷுவலாக நடிச்சிருக்கேன்னு தெரியல. எனக்கு கேஷுவலாக நடிக்கிறேன் அப்படியே. நான் அப்படி கேஷுவலாக வருது அப்படின்னு இப்போ அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் கேட்டு சொல்கிறேன், எல்லாம் சரியாயிடும். இதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? அந்த ஃபீல் நம்மளுக்கு இதுக்காப்பா இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? உன் புள்ள வேற எதனா பொண்ணுக்கு தான் உஷார் பண்ணுறோமோ அது உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்து இருப்பான். அடுத்த வாரம் பொண்ணு பக்கத்து பஸ்ஸில் என்னையும் கூட்டு போங்க. நேரத்தை லைவ்ல போய் பார்த்து பேசிக்கலாம். தயவுசெய்து மாதிரிலாம் குடிச்சு உடம்பு கெடுத்துக்காதீங்க. ஏன் வீட்டுக்கு போங்கப்பா. வீட்டில் ரொம்ப நேரமா தெரியல, எனக்கு வேற ஃபோன் பண்ணிக்கிறாங்க. ஒரே டைமிங் நீ கொஞ்சம் கிட்ட வந்த ஐந்து நில்லு. டாடா. சரி வந்துச்சுடா. பரவாயில்ல அப்படியே இரு. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அந்த பொண்ணுகிட்ட 5 நிமிஷம் பரதேசி. பரதேசி நீ வந்து அப்படியே மூஞ்சி பேத்துரும். பழைய ஆட்டம் அப்படியே அச்சு வச்சுக்கியா மூஞ்சி முறைலாம் கிஞ்சிரும். எங்கிட்ட தானே சொல்லுவோம்.
அந்த பொண்ணு பிடிக்குதுன்னா பிடிக்குதுன்னு சொன்னா அந்த பிடிக்குதுன்னா பிடிக்குதுன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து பேசணும்னு சொல்ற? ஏய் நல்ல விஷயம் தான்டா, உங்க அப்பா தானே நினைச்சுங்கிறத நீ லவ் பைத்தியக்கார டோலி உங்ககிட்ட சொன்னது. அந்த பொண்ணை பிடிக்குதுன்னா பிடிக்கலன்னு சொன்னா 5 நிமிஷம் என்கிட்ட பேசுற நீங்க பைத்தியக்காரடா நீ. உங்க அப்பா சொன்ன மாதிரி உனக்கு ஆயிடுகிறா. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. டேய் நீ சொல்லலாம் தானே எனக்கு புரியாது, சொன்னா எப்படா புரியாம இருக்கும்? என்னன்னு சொல்லி தோணா பேசுறானா